கோவையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு தடாகம் சாலை அமைந்துள்ள டிவிஎஸ் நகரில் காயத்ரி சேர்த்தன கேந்திர மஹாலில் சிறப்பான ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சி பாஜக கோவை நகர் மாவட்ட பொதுச் செயலாளர் பிரீத்தி லட்சுமி மற்றும் கவுண்டம்பாளையம் மண்டல தலைவர் சுரேந்திரன் தலைமை தாங்கி நடத்தினர். இதில் ஹோமம், கோமாதா பூஜை நடைபெற்றதுடன் பாரத நாட்டின் 146 கோடி மக்களின் நலனை குறிக்க 1460 களிமண் விளக்குகள் ஏற்றப்பட்டன. இவ்விளக்குகள் மோடிஜி 75 என்ற வடிவில் அமைக்கப்பட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இதனைத் தொடர்ந்து புனித ஹரிதுவாரிலிருந்து கொண்டுவரப்பட்ட தீர்த்த கலசத்தை பெண்கள் மட்டுமே தலையில் சுமந்து டிவிஎஸ் நகரிலிருந்து இடையார்பாளையம் மாகாளி அம்மன் கோவில் வரை ஊர்வலம் நடத்தப்பட்டது. இது ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு வழங்கப்பட்ட மரியாதைக்கும் அதிகாரமளிப்பிற்கும் பெண்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்ட நன்றிக்குரியதாக அமைந்தது. மேலும் இந்நிகழ்வில் மாவட்ட துணைத் தலைவர் மகாலட்சுமி, தாமு மாவட்ட செயலாளர் சதீஷ், முன்னாள் கவுண்டம்பாளையம் மண்டல தலைவர் விஜயகாண்டிபன், சங்கர் மற்றும் பெருமளவில் மாவட்ட மண்டல நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாரத பிரதமரின் 75வது பிறந்த நாளை ஒட்டி கவுண்டம்பாளையம் மண்டல் சார்பாக நமது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றிகளை செலுத்தும் விதமாக கவுண்டம்பாளையம் மண்டல் சார்பாக நாங்கள் இன்றைக்கி ஹோமம் வளர்த்திருக்கோம், பூஜை செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 1460 தீபங்கள் ஏற்றியிருக்கோம். அந்த 1460ங்கிறது நம்மளது பாரதத்தின் ஜனத்தொகையை குறிக்கும். அதாவது 146 கோடி மக்களும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் நமது பாரத பிரதமரை பின்பற்றி இன்றைக்கி அந்த தீபத்தை நாங்கள் மனதார ஏற்றியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹரித்வார், நமது புனித ஹரித்வாரிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித தீர்த்தத்தை பெண்கள் எங்கள் தலையில் சுமர்ந்து, அதாவது ஆபரேஷன் சிந்தூரில் பிரதமர் அவர்கள் பெண்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்துக்கு நன்றி செலுத்தும் விதமாக பெண்கள் நாங்கள் அந்த தீர்த்த கலசத்தை தலையில் சுமந்து டிவிஎஸ் நகரிலிருந்து இடையார்பாளையத்தில் உள்ள மாகாளி அம்மன் கோவில் வரைக்கும் ஊர்வலமாக நடந்து வந்து அந்த மாகாளி அம்மனின் அருள் நம்மோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று இன்று பிரார்த்தனை செய்துள்ளோம். ஜெய் மோடிஜி.